வந்துட்டியா பவானி? ஆமாக்கா. ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னக்கா? அது வந்து நீ காலேஜ்ல இருந்து வரும்போது பஸ்ல தானே வர? ஆமா. எங்க இறங்குவ? ரோடு முனையில ஸ்டாப்பிங் இருக்குல்ல, அங்க இறங்கி நடந்து வருவேன். அப்படியா? வரும்போது யார்கிட்டயாவது பேசிட்டே வருவியா இல்ல? யார்கிட்டக்கா பேச சொல்ற? அயன் பண்றவங்க இளநீ விக்கிறவங்க கிட்டலாமா? பவானி, என்னக்கா? ஒண்ணுல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எது கேக்குறதுனாலும் குழப்பமா கேளுக்கா. ஒண்ணுல பவானி, ஊர் ரொம்ப கெட்டு போய் கிடக்க. நீ பாட்டுக்கு யார்கிட்டயாவது பேச்சு கொடுத்துறாது என்ன? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிக்கா, கொடு. நான் வரட்டுமா? பவானி. என்னக்கா? என்னடா அக்கா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இது பாரு, நீ வயசு பொண்ணு. உன் வயசுல மனசுல 1008 சஞ்சலம் வரும், குழப்பம் வரும், பாக்குறது மேல ஒரு ஆசை வரும். இது பாரு, நம்ம தமிழ்ச்செல்வி பொம்மையை பார்த்தோன்னே கை நீட்டுற மாதிரி. நீயும் ஒரு குழந்தை மாதிரி தானே அக்கா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, நீ படிப்புல மட்டும் கவனமா இரு. இது நம்ம ஊர் இல்ல, மெட்ராஸ். இங்க எல்லாம் ஒரே பகட்டா தான் இருக்கும். உன் புத்தியை கலங்க விட்டுறத. நீ நல்லா படிக்கணும். அப்பப்போ உன் மனசு தளர விட்டுறத என்ன? நான் சொல்றது கேளு. ஏங்கா, நீ வாரம் ஒரு தடவை இப்படி அட்வைஸ் பண்ணணும்னு ஏதாவது விரதம் எடுத்திருக்கியா? நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆனா இனிமே இந்த மாதிரி கிளம்புறப்ப அட்வைஸ் பண்ணாத. ஃப்ரீயா இருப்பல்ல, அப்ப அட்வைஸ் பண்ண. வரேன். மா, இந்தாங்க. வரமா. லீலா, என்ன விசேஷமா? ஏன்? இல்ல, பட்டுப்புடையெல்லாம் அயன் பண்ணி வாங்குறியே, விசேஷமானு கேட்டேன். என்ன நான் சொல்றது உனக்கு காதுல விழலையா? கேட்கறவன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? கேட்கறல்ல, பதில் சொல்லு. ஒரு விசேஷமும் இல்ல. பட்டுப்புடவையெல்லாம் கசங்கி இருக்கேன்னு அயன் பண்ண கொடுத்தேன். அதுக்கு போய் இப்படி குடையறீங்களே. இதுக்குதான் உங்ககிட்ட எது பேசினாலும் வம்புன்னு வாயை மூடிட்டு இருந்தேன். அப்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே. எனக்கு தெரியும்டி, நீ விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு தானே பட்டுப்புடவையெல்லாம் அயன் பண்ணி வைக்கிற. உன்னோட குள்ள நரித்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. என்னது? விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணி நான் பட்டுப்புடவையெல்லாம் அயன் பண்ணனா? ஆமாடி, அதுக்குதான். அப்படியே நான் போனதா என்ன? என் தங்கச்சியோட வளகாப்புக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பேசுற நீ? என்ன அவமானப்படுத்துற வீடு அது? அங்க போலாம் நினைச்சிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அந்த பெருந்தன்மையாவது இருக்கணும். இல்லையா பேசாம ஒதுங்கி போற மனப்பக்குவமாவது இருக்கணும். ரெண்டும் இல்லாம என்ன 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 பாதியிலே நிறுத்திட்ட? ரெண்டும் கட்டம் கேன பையன்னு சொல்ல வரியா? அப்படிதானே உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? இதுக்குதான் அப்பவே நான் சொன்னேன், உங்ககிட்ட பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு இல்லடி, எனக்கு தெரியும்டி. நீ விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஏடி, நீ என் பொண்டாட்டி தானே. புருஷனோட அவமானம் என்னங்கிறது உனக்கு புரியலையா? ஏன் உன் குடும்பத்தோட ஆளுங்கட்ல அடிபட்டு சாவணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? குழப்பத்துல கண்ணா பின்னன்னு பேசாதீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன கட்டிக்கிட்ட துரோகத்துக்கு எங்க வீட்டு ஆளுங்க அப்ப ஏதோ கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோ இல்ல எங்க அக்கா தங்கச்சிங்களோ அதை பத்தி ஏதாவது பேசிருப்பாங்களா இல்ல சொல்லிதான் காட்டியிருப்பாங்களா? அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க உங்களை தொந்தரவு பண்ண நினைச்சிருந்தா நீங்க என்ன பாடுபட்டிருப்பீங்க? என்னடி மிரட்டுறியா? என்ன நீ மிரட்டுறியா? விட்ட நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கு. தொலைச்சிருவன், தொலைச்சு. அக்கா, என்னம்மா? குழந்தைங்களை கூட்டிட்டு தனு அக்கா வீட்டு வரைக்கும் போனோம். கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சு தரீங்களா? ஓ, கண்டிப்பா. லீலா, லீலா, ஆட்டோ வந்தாச்சுமா. சரிங்க.
ஏம்மா, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி தனியாத்தான் போகணுமா? எவ்வளவு சிரமமா இருக்கும். யாராவது வந்ததுக்கு அப்புறம் போலாமே. இல்லக்கா, கொஞ்சம் அவசரம். அதான் அக்கா, நான் கதவை பூட்டி சாவி கொடுத்துட்டு போறேன். அவர் வந்த உடனே கொடுத்துறீங்களா? சரிம்மா. பார்த்து போமா. வரேன்க்கா. ம். கொஞ்சம் பார்த்து மெதுவா விட்டுப்பா. சக்தி, 2 நாளைக்கு முன்னாடி திண்டிவனத்துலேருந்து அந்த போஸ்ட் வந்தது எங்க? அதெல்லாம் தனியா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் சார். பரவாயில்லையே. சரிம்மா, இதுக்கு ஒரு பதில் எழுதி போட்டுரு. சரிங்க சார். நீயே எழுதிரு. செல்வம் வந்த உடனே அவன் கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணிடு. சரிங்க சார். வணக்கம் தம்பி. சார் வாங்க. தம்பி, வேலை நேரத்தில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டோமோ? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. முதல்ல நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன தம்பி, திடுதுப்புன்னு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லை சார், அன்னைக்கு நீங்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா பேசுனது ரொம்ப அதிகம்தான். அது உங்கள் எல்லாரையும் எவ்வளோ தூரத்துக்கு வேதனைப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது சார். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்ன தம்பி இதெல்லாம்? திரும்ப திரும்ப மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. உங்க அம்மா பேசுனதுல நியாயம் இருக்கு தம்பி. அமைதியா இருக்கிற குடும்பத்துல சம்பந்தமே இல்லாம எங்க மாதிரி குடும்பம் வந்து உட்காந்தா யாருக்கு தான் எரிச்சு வராது? எங்களை தேடி வர்ற கடங்காரங்கனால உங்களுக்கும் தானே அசிங்கம். கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு அனாவசியமான தலைவலி தானே. இதெல்லாம் நினைச்சுதான் அம்மா அப்படி பேசியிருக்காங்க. அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா எல்லாம் சரிதான் தம்பி. என்னால அவங்களுடைய நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறீங்க. இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை விடுங்க தம்பி. நான் இப்போ வந்தது செல்வம் தம்பியை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. சார், லாரியிலேருந்து சரக்கு இருக்க வேண்டிய அந்த அட்ரஸும் ஸ்லிப்பும் கொடுங்க சார். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. மேடம், சரக்கு மேலே எழுதியிருக்கிற அட்ரஸ்லாம் கரெக்டானு பார்க்கணும். வாங்க. தம்பி, சக்தி இல்லாதும் ஒரு வகையில் நல்லது தான். என்ன சார் விஷயம் சொல்லுங்க. இல்லை, என் பையன் வாசோட ஃப்ரெண்டு சுந்தர் இருக்கார்ல, அன்னைக்கோட வீட்டுக்கு வந்து எங்களெல்லாம் அவர் வீட்டுக்கு கூட்டி போனாப்லே. அந்த பையன் மனசில் சக்தியை கல்யாணம் பண்ணணும்னு யோசனை இருக்கு. வீட்டுக்கு முறைப்படி அம்மா அப்பாவோட வந்து பொண்ணெல்லாம் கேட்டார். நான் தான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் தான் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனால் சக்திக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை தம்பி. இந்த பேச்சு எடுத்தாலே வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளுறான். அப்படியா? ஆமாம் தம்பி, இந்த பேச்சு எடுத்தாலே அவளுக்கு கோபம்தான் வருது. சார், என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண விஷயத்தில் மட்டும் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா வாழ போகிறது அவங்க தானே. நம்ம வசதிக்கு ஏதாவது முடிவெடுத்து
அதனால் அவங்க சிரமப்பட்டுறக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சக்தி இந்த கல்யாணத்தை இவ்வளோ தீவிரமாக வேண்டான்னு சொல்கிறான்னா அவன் மனசில் என்ன இருக்குது, என்ன ஏது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி. ஆனால் சக்தியோட கல்யாணங்கிற ஏன்பா சும்மா வேற வேலையை இல்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம இருக்கிற நிலைமையில கல்யாண பேச்சு ஒண்ணுதான் குறைச்சலா? அனாவசியமா எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்குறீங்க? அது இல்ல சக்தி. வேலை இல்லாம இந்த பேச்ச நீங்க பேசுறது போக இப்போ இங்க வந்து சாரோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னம்மா சக்தி, அப்பாவை போய் பின்ன என்ன சார், முதல்ல அவரோட உடம்ப கவனிச்சுக்க சொல்லுங்க, டைமுக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னமோ கல்யாணம் அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு. ஏம்மா, யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை. சரி தம்பி, நான் புறப்படுறேன். சரி சார், மறுபடியும் சொல்கிறேன், அம்மா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்க வேற தம்பி, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். வரேன் தம்பி, வரேம்மா. சக்தி சார், சுந்தர் சம்பந்தமா உங்க அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா. அட்வைஸ் பண்றேன்னு உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கல்யாணம் உன் விருப்பப்படி தான் நடக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கணும். ஏமா, உன் மனசுல ஏதாவது சார் ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. ஏ லீலா, என்னம்மா இது? கொண்டாங்க. என்னம்மா திடீர்னு தனியா 2 குழந்தை எடுத்துட்டு? என்ன அவ்வளவு அவசரம் 2 குழந்தை எடுத்துட்டு வர? இல்லப்பா, உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, உள்ள வா. அப்பா, லீலா, வா 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 வா. உட்காரு உட்காரு உட்காரு. என்னடா குட்டிங்களா, நல்லா இருக்கீங்களா? ஆய் குட்டி, பெரியமா பார்க்க வந்தீங்களா? எப்படி இருக்கீங்க? உட்கார் லீலா. ஆச்சு குட்டி. ஏ லீலா, என்ன சாப்பிட்ற? காஃபி டீயா? ஒன்றும் வேணாக்கா. ஏன்? இல்லை, ஒன்றும் வேணாம். யாரடா? என்னடி குட்டி? லீலா, என்னடா பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா. சும்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இத பாரு, அப்பா கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணாத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? அது வந்துப்பா. சொல்லுமா. இதை கேட்டு ஒன்னும் அப்பா மனசு ஒடிஞ்சு போயிட மாட்டேன். சொல்லு. என்னப்பா சொல்றது? வழக்கம் போல உங்க மாப்பிள்ளை பண்றதுதான். நான் விஜயோட வளக்காப்புக்கு போக கூடாதுங்கிறது அவருடைய எண்ணம். அது அப்படியே வாக்குவாதம் நடந்து பேச்சுவார்த்தை வளர்ந்து அதோட முடிஞ்சு போச்சுப்பா. வேற எதுவும் இல்லை. மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே? வேற ஒன்றும் பெருசா நடந்துடலையே? உண்மைதான்ப்பா.
ஏதோ ஒரு ஆறுதலுக்காக உங்களெல்லாம் பார்க்கணும்னு வந்தேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஏதோ சொல்ற நம்புறேன். என்னப்பா ஒரு மாதிரியா சொல்றீங்க? ஒண்ணுமில்ல. என்ன விவரம் சொல்லுங்கப்பா. லீலா சொல்றது நீங்க நம்பலையா? இந்த பாருமா, நான் நம்புறேன்னா நம்பலையாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த ரவி மாப்பிள்ளை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது. ஒண்ணுமில்லாதப்பவே அவர் நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப சமீபத்தில் அவருக்கு 2-3 பாயிண்ட் கிடைச்சு போச்சு. அதை வச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது என் காலம் பூரா ஓயாத போல இருக்குது. சரியா சொல்றீங்கப்பா. நான் அனுபவிக்கிறேன், நீங்க உணர்ந்து சொல்றீங்க. ஏன்பா இதுக்கு என்னதான்ப்பா வழி? இது எப்படி சரி பண்றது? அதான் எனக்கு புரியல. நான் என்னதான் பண்றது? கொடைக்கானல் நடந்த சம்பவத்தை வச்சு மாணிக்க மாப்பிள்ளை மேல ரவி மாப்பிள்ளை கோவம். நான் என்ன மாணிக்க மாப்பிள்ளை கிட்ட போய் ரவி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்புகள்னு சொல்ல முடியுமா? இல்ல அப்படியே கேட்டாதான் ஒரு சமாதானம் அடைஞ்சிருவாரா? இவங்க 2 பேரும் இல்லம்மா, யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன். அதனால அவர் என்ன கோபம் தெரிஞ்சு மனம் தெரிஞ்சிட போறாரா? இல்லையே. இது தீராத வேதனையெல்லாம் இருக்கும் போல் இருக்கு. என்னப்பா இது இவ்வளவு மனசுடைஞ்சு பேசுறீங்க? என்ன பண்றது, இதுதான் என் நிலைமை. பாப்போம், எல்லா பிரச்சனையுமே ஒரு காலத்துல தீர்ந்துருங்கிறாங்க. அது என் காலத்திலே தீரணும்னு தான் நான் பிரார்த்திக்கிறேன். அப்பதானே காட்டுக்கு போகும்போதாவது நிம்மதியா போகலாம். அப்பா அப்பா என்னப்பா இது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? பத்திராதம்மா, சும்மாதான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, அதை விடு, நடக்கும்போது நடக்கட்டும். விஜய் பொண்ணு வளகாப்புக்கு நிறைய சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்குது. அதுக்கு போஸையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னே பவானி காலேஜுக்கு ஏதோ பணம் கட்டணும்னு சொல்லிச்சு. அதையும் கட்டிட்டு வந்துடுறேன். பசியோடு வந்திருக்கேன். இதுக்கு எதாவது சாப்பிட கொடு. சாப்பிடுமா?